பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஒவ்வொரு நாளும் இந்த வீடியோ மூலிமா உங்களுக்கு காண்பது மிகுந்த மகிழ்ச்சி, மிகுந்த சந்தோஷம். நன்றாக இருப்பில் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளில் ஒரு வேத வசனத்தை காண்பிக்கிறேன். உபாகமம் 14ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் சொல்லப்படுகிறது. நம்முடைய கை பிரயாசம் என்ன சம்பாதிச்சாலும் பொத்த பையில் போடுற மாதிரி இருக்குது. ஒரு முன்னேற்றம் இல்லை. எப்பொழுதும் நான் சம்பாதிக்கிறேன், உழைக்கிறேன், ரொம்ப இரவும் பகலாக உழைக்கிறேன், ஆனாலும் நல்லா சம்பாதிக்கிறேன், மீதி பண்ண முடியல, எந்த பொருளும் வாங்க முடியல அப்படின்னு நினைக்கிறியா? ஆண்டவருக்கு ஒரு உதாரணம் சொல்லுகிறார். எப்படி இருந்தால் நம்மளை ஆஸ்வதிக்கப்பட வேண்டும், எப்படி இருந்தால் நம்ம குடும்பம் ஆஸ்வதிக்கும், நம்ம சம்பாதிச்ச காசுகள் எப்படி நிற்கும்னு சொன்னால், இங்கே ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது. லேவியனுக்கு உண்டான பங்கும் சுதந்திரம் இல்லாதபடியினால். அப்படி சொன்னால் ஒரு திக்கற்றவர்கள் எத்தனையோ பேருக்கு லேவியன் அப்படின்னு சொன்னால், இங்கே ஒரு வசனம் சொல்லப்படுது பாருங்களேன். லேவியனுக்கு உன்னுடனே பங்கும் சுதந்திரமும் இல்லாதபடியினால் அவனும் உன் வாசலில் இருக்கிற பரிதேசியும் திக்கற்றவனும் விதவையும் வந்து புசித்து திருப்தி அடைவார்களாக. அப்போது உன் கை செய்யும் வேலையெல்லாம் உன் தேவனாக கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். பாருங்கள், யாரெல்லாம் நமக்கு விரோதமாக நினைக்கிறோம், நம்ம சம்பாரிச்சு நம்ம ஏதோ பண்ணலாம் ரைட்டான். எத்தனையோ பேர் நம்ம வீட்டு அருகாமையில் எத்தனையோ பேர் ரொம்ப கஷ்டத்தில் வாடின்னு இருப்பாங்க. நம்ம சம்பாதிக்கிறோம், ஒருத்தர் கூட எச்ச கையில் கூட காக்கா ஓட்ட மாட்டோம். புரியுதுங்களா? எவ்வளோ பேர் இருக்கிறாங்க தெரியுமா? இங்கே வசனம் என்ன சொல்லப்படுதுன்னா, லேவியனுக்கு உன்னுடனே பங்கும் சுதந்திரமும் இல்லாதபடினால். இல்லை, பங்கு எதுவுமே கிடையாது, அவன் யார் எனக்கு தெரியாது, பக்கத்து வீட்டுக்காரன் அந்த ஒரு காரணம் எதனா தெரியாது. ஆனால் நம்ம என்ன பேசுகிறோம், நம்ம சாப்பிட்டா போதும், திருப்தி அடைஞ்சா போதும். அதான் சொல்கிறாரு, உனக்கு பங்கும் இல்லாதபடினால அவனும் உன் வாசலில் இருக்கிற பரிதேசி ஒன்றுமில்லாத திக்கற்றவனும். உன்னை நம்பி இவர் தான் எங்கள் முதலாளி தான் எனக்கு சாப்பாடு போடுவார், என் முதலாளியே நம்பி இருந்தால் போதும், நீ சம்பாதிக்க எதனா ஒன்று பிஸ்னஸ் பண்ணியிருப்ப, அது கூட உனக்கு பின்னாடி வேலை ஆட்களாக இருப்பாங்க. அந்த பரிதேசியாக இருக்கிற அவங்களுக்கு திக்கற்றவர்களும் விதவிகளுக்கும் வந்து புசிது திருப்தி அடைத்தக்கதாக ஒரு உதவி செய்யணும். நம்ம என்ன பண்ணோம், அந்த டைமுக்கு நம்ம உதவி செய்யணும். யார் திக்கற்றவங்களுக்கு, விதவிகளுக்கு, அதே போல் வந்து பரிதேசியாக இருக்கிறவங்களுக்கு நம்ம என்ன பண்ணோம், புசிக்கு திருப்தி ஆடுற அளவுக்கு நமக்கு இல்லைன்னா கூட அவ்வளோ பிறகு கொடுத்து உதவுற அந்த மனப்பான்மை. நம்ம பசியாக இருக்குது, நமக்கே இல்லை, இப்படி நம்ம கொடுக்கணும்னு நினைக்காத, நம்ம பகிர்ந்து சாப்பிடலாம். அது கொஞ்சம் கொடுக்கும்போது அவங்க திருப்தி அடைஞ்சாங்கன்னா அப்போது தான் ஆண்டவர் சொல்கிறார், நீ உன் கை செய்யும் எல்லா வேலையிலும் தேவனாய் கர்த்தர் உன் ஆசீர்வதிப்பார். அது வரைக்கும் என்ன பண்ண, நீ சம்பாதித்தா